நமஸ்காரம். வெல்கம் டு PGurus தமிழ். நான் உங்கள் 𝗣𝗂𝘀. நேற்று வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பேச்சுன்னே சொல்லலாம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து இதுவாத்தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்துல பாஜக தமிழக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கார். அது என்ன நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்ரீரங்கம் கோபுரம் முன்னாடி இருக்க பலகை அகற்றப்படும், அந்த வாசகம் அகற்றப்படும், அதை தாங்கி நிற்கும் நபரும் அகற்றப்படுவான்னு சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாம ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அவர்களுடைய சிலைகள் நிறுவப்படும் சொல்லியிருக்கார். ரொம்ப முக்கியமான செய்தி. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகம் மாறுகிறதான்ற ஒரு கேள்விக்கு இது நம்ம தள்ளுது. இதை பத்தி பேசுறதுக்கு மட்டும் இல்லாம தேசிய ஊடக அளவுல ஒரு இன்ஃபேக்ட் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் ரேஞ்சில் பாத யாத்திரையில கலந்துக்கிட்ட ஒரே நபர், இன்னைக்கு இதுக்கு ஒரே நபர், நான் சொல்றது ஒரு மேனேஜிங் எடிட்டர் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் CNN News 18 திரு ஆனந்த் நரசிம்மன் நம்மளோட இருந்திருக்கார். அவருடைய அனுபவத்தை பத்தி பேசுறதுக்கு வரவேற்போம். நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம். எப்படி இருக்கீர்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சுவாமி, ரொம்ப சந்தோஷம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் PGurus தமிழ்னு சொல்லலாம். ரெகுலரா எங்களுக்காக வரீங்க, எங்க மக்களுக்காக, எங்களுடைய நேர்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பதிவு. ரொம்ப நன்றி அதுக்கு முதல்ல. ஸோ இந்த பாத யாத்திரை நேரடி அனுபவம், களத்துல இருந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? இன்ஃபேக்ட் ஃப்ரம் தமிழக ஊடகங்கள் நிறைய பேர் பேசியிருக்காங்க. பட் நேஷனல் லெவல்ல அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க இந்த பாத யாத்திரை எப்படி பாக்குறீங்க? நான் அண்ணாமலை இந்த பாத யாத்திரை தொடங்குறதுக்கு முன்னாலேயே நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். அவர்கிட்ட நான் பெங்களூருல பேசினேன். அவர் அந்த டைம்ல கர்நாடகா எலெக்ஷன்ஸ்ல கோயின்சார்ஜா இருந்தார். ஸோ ஏப்ரல்ல போய் அவரை சந்திச்சேன். அப்போ நான் பேசுறத அவர் இல்லை, நான் ஜூன்ல இதை ஆரம்பிக்க போறேன், இந்த மாதிரி பாத யாத்திரை பண்ண போறேன். அண்ட் சார் அப்போ என்கிட்ட ரொம்ப கிளியரா சொன்னார், நான் கிரவுண்ட்ல போய் பிஜேபிக்கு அங்கே அவ்வளோ ப்ரெசன்ஸ் இல்லை, சென்னை விட்டு வேற எங்கேயாவது ப்ரெசன்ஸ் இருக்கா இல்லையா, அண்ட் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் வேற நிறைய பிஜேபிக்கு சக்ஸஸ் கிடைக்குமா இல்லையா, அதெல்லாம் விட்டு நான் தமிழ் மண்ணில் தமிழ் இதில் நான் ஃபுல்லாக ஆல் த 234 கான்ஸ்டிடுவன்சிஸ் நான் கொஞ்சம் போய் இது போகிறேன், பார்க்க போகிறேன். அண்ட் எந்த மாதிரி அங்கே கிரவுண்டில் என்ன சுச்சுவேஷன் இருக்குது நாங்கள் செய்ய போகிறோம் சார். இந்த நல்ல வெயில் இருக்கு போகிறது, பட் இன்னும் நாங்கள் பண்ண போகிறோம், போய் கலர்ந்துக்கு போகிறோம் சொல்லி அந்த டைமில் சொல்லிட்டு இருந்தார். எனக்கு இப்படி ஒரு பிளான் இருக்குன்னு. அப்போ நான் அண்ணாமலை கிட்ட சொன்னேன், நீங்கள் செய்யணும் அண்ணாமலை, என்னதான் யூ வில் கெட் அ ரியாலிட்டி செக். கிரவுண்டில் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கா? இஸ் தேர் ஈவன் அ மூட் ஃபார் ஆல்டர்னேட்டிவ் பாலிட்டிக்ஸ்? இல்லைக்கா நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம், ஒரு டெக்கேட்ஸ் பார்க்கலாம், 1950s 60s பார்க்கலாம். காங்கிரஸ் போன பிறகு திரு காமராஜ் அந்த ரூல் பிறகு இட்ஸ் லார்ஜ்லி பீன் ஈவி ராமசாமி நாயக்கர் அண்ட் தி ஆஃப் ஷூட்ஸ் ஃப்ரம் தேர். கொஞ்சம் அதில் டைல்யூஷன் அண்டர் எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா வந்திருக்கு. பட் லார்ஜ்லி இதை அவங்க, ஐ டோன்ட் அக்ரி வித் த டேர்ம், பட் இட்ஸ் காயின்ட் அஸ் திராவிடியன் பாலிடிக்ஸ். அண்ட் நேஷ்னல் பார்ட்டிஸ் வெளியில் ஜஸ்ட் அ ஸ்மாலர் அலைஸ், பட் இன்கம்பேரபிள் அண்ட் நாட் கெட்டிங் டூ மச் ஸ்பேஸ். நீங்கள் பாருங்கள், காங்கிரஸ் அதுக்கப்புறம் இட்ஸ் நெவர் கம் அவுட். இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அ புவர் செகண்ட் அலை டு த டிஎம்கே. இப்போ நேரட்டிவ் அந்த மாதிரி. அப்போ நான் சரி, பட் நான் ப்ரொஃபஸர் குருமூர்த்தி கொஞ்சம் பேக்ரவுண்ட் நான் சொல்கிறேன், ஏன் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, நான் ப்ரொஃபஸர் குருமூர்த்தி சார்கிட்டையும் பேசியிருந்தேன். குருமூர்த்தி சாரும் அகெயின் அண்ட் அகெயின் இது சொல்லியிருக்காரு. பாருங்கள், நீங்கள் தமிழ்நாட்டில் voting percentage 70-72% மேலே போகிறது கிடையாது. டிஎம்கே ஆனாலும் சரி, ஏஐடிஎம்கே ஆனாலும் சரி, ஸோ ரெண்டு பார்ட்டிஸ் ஆனாலும் சரி, 30, 35, 32%, 33%. இந்த வாட்டி எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தாலும் டிஎம்கேக்கு 33% தான் ஓட்டு வந்துருக்கு. ஸோ ஓவரால் ஒரு 35-40% ஓட்டர்ஸ் ஓட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க ஆர் தே லுக்கிங் ஃபார் அன் ஆல்டர்னேட்டிவ். இது ஒரு ரொம்ப பெரிய இஷ்யூ. ஸோ என்ன காரணம்? அண்ட் எவ்ரி டைம் எலெக்ஷனில் புது ஓட்டர்ஸ் வராங்க, பட் ஓவரால் ஓட்டிங் பர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி ஃப்ளக்சுவேட் ஆகுது. சில கான்ஸ்டிடுவன்சிஸில் 80-82% போடுறது, பட் ஓவரால் நீங்கள் தமிழ்நாடு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா நோபடி ஹேஸ் அ 40%, 45% vote share. நோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். ஸோ இது ஆக்சுவல் டெஸ்ட். செகண்ட்லி,
ஐகானிக் பாலிட்டிக்ஸ் தவிர விட்டு கிரவுண்ட் லெவல் நம்ம ஊருக்காரன், நம்ம நாட்டிலேருந்து, நம்மளே ஜனங்கள்லேருந்து வந்தவன், அந்த மாதிரி லீடர் வந்து இந்த ஒரு வேக்யூம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி, உதயநிதி ஸ்டாலின், ஓபிஎஸ் எல்லாரும் டால் லீடர்ஸ். தேர் ஆல் வெரி சீசன் லீடர்ஸ். உதயநிதி இஸ் ஆப்வியஸ்லி பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. அதெல்லாம் இல்லை சொல்ல. பட் அவங்களாம் வந்து ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டிடுவன்சி அண்ட் ஒரு பர்டிகுலர் காஸ்ட் வந்து இது பண்ணுறாங்க. பட் அதுக்கு மேலே பிரேக்கிங் அக்ராஸ் பார்டர்ஸ், அக்ராஸ் காஸ்ட் அண்ட் அக்ராஸ் ஜெண்டர், அந்த மாதிரி லீடர் ஒரு வேக்யூம் தமிழ்நாட்டில் இருக்கு. அண்ணாமலை அதை செய்ய முடியுமா இல்லையான்னு அது அவருக்கே ஒரு டெஸ்ட். பிஜேபி ஆர் நாட், பாஜக ஆர் நாட், அவர் அது பண்ண முடியுமான்னு அது ஒரு பெரிய டெஸ்ட். இந்த டெஸ்ட்டுக்கு அவர் வந்து கிரவுண்டில் போகிறது வேற, அவருக்கு வந்து ஜனங்கள் வந்து கூடி சேர்றாங்கன்னா அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது, அவர் கேட்கணுன்னு இருக்காங்க. இது வந்து தான் பெரிய டெஸ்ட். ஸோ அவர் ஆரம்பித்தது ராமநாதபுரத்துலேருந்து. சாயிரம் நீ பாருங்கள், தமிழ்நாட்டில் இப்போ ராமர் இல்லைன்னு சொல்கிற பாட்டி, சனாதன தர்மம் இல்லைன்னு சொல்கிற பாட்டி ஆரம்பமே ராமநாதபுரத்துலேருந்து. ஸோ நான் வந்து அப்போலேருந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அண்டு தொடக்கத்தில் வந்து அவர் ஆரம்பிக்கிறத அவர் வந்து நான் கிரவுண்டில் வந்து பேசலை, பட் ஃபஸ்ட் 2 வீக்ஸில் பேசினேன் என்ன ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு. அப்பவும் அண்ணாமலை அதான் சொன்னார் என்கிட்ட, சார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ரொம்ப மீதியாக ஜனங்க கூடுறாங்க, எஃபர்ட் எடுக்கிறோம் நாங்கள், பட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட எக்ஸ்பெக்டேஷனோட ஜாஸ்தி ஜனங்க வராங்க. ஸோ இந்த வருஷம் நான் அங்கே கிரவுண்டில் போனப்போ ஒரு இன்சைட் எனக்கு கிடச்சிது. அந்த இன்சைட் வந்து எப்படின்னா, பீப்புள் வாண்ட் டு லிசன் டு அண்ணாமலை. இது ரொம்ப பெரிய ஹுக் சார். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஜனங்க வந்து வெயிலானாலும் சரி, மழையானாலும் சரி, ஐயா பேசணும்னு நாங்கள் நிற்கிறோம், அண்ணா பேசட்டும், அவர் பேசட்டும், இந்த மாதிரி சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அவர் பேசுகிறோம், அவர் பேசுகிறார், நாங்கள் கேட்குறோம், இது ரொம்ப பெரிய விஷயம். Because if people are wanting to listen to you, that means they have an affinity for you. And that affinity will translate into expectation and then eventually delivery. Correct? And அது வந்து நான் நேரில் பார்த்துருக்கேன். அண்ணாமலை யார்கிட்ட பேசினாலும், யார்கிட்ட கலர்ந்தாலும் அவர் வந்து ஒரு ஹியூமிலிட்டி வச்சு பேசுகிறார் அண்ட் ரொம்ப கிளாரிட்டி வந்து வச்சு பேசுகிறார். ஸோ இது வந்து நான் நேர்லேயே பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து பெரிய இது. அண்ட் நான் ஸ்ரீரங்கம் கோவில் போனோன்னா கொஞ்சம் பேர் வந்து என் கூட ராஜவேல் பேசும் தமிழாக பேசும், அவரோட ராஜவேல் அண்ட் கார்த்திக் கோபிநாத் அவரும் இருந்தார். ஸோ அவரெல்லாம் ரொம்ப பாப்புலர் ஃபேஸஸ் தமிழ்நாட்டில். ஸோ நிறைய பேர் ஜனங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி ஃபஸ்ட் அவர்கிட்ட அவளோட ரியாக்ஷன் வந்து என்ன தெரியுமா? ரியாக்ஷன் அண்ணாமலை அந்த டைமில் இருக்கல. அண்ணாமலை நன்னா பண்ணுறார், அண்ணாமலை நன்னம் பேசணும், அண்ணாமலையோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொன்னார். அண்ட் இது வந்து யார்? சில யங்ஸ்டர்ஸ் சொன்னாங்க அண்ட் லேடிஸ் சொன்னாங்க. When women folk, and that too senior women folk, older women folk, when they stand there and look at you as their son, it's a big difference. That means you have connected with the heart of the household. And the மாதிரி நான் சொல்றேன், the mother or the matriarch is the heart of the household. அவங்க கூட வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா that means you have a message. ஸோ அது வந்து நான் நேரில் பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் நீங்க சொன்ன மாதிரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட மாடல் நடந்துட்டு இருக்கு. ராமநாதபுரத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு, ராமர் இல்லைன்னு சொல்ற ஊர்ல ராமநாதபுரத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. பட் நேற்று வந்து 100வது கான்ஸ்டிடுவன்சி, 100வது தொகுதி ஸ்ரீரங்கம், அங்க வந்து தமிழக இன்ஃபேக்ட் அரசியல்வாதிக்கு நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஒரு கோஷம். ஜெய் ஸ்ரீராம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அதிர்வலை ஏற்படுத்திருக்கா நம்ம சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஞாபகம் இருக்கும், ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு கிரிக்கெட் மேட்ச்ல சொன்னதுக்கு வந்து இங்க வந்து ஆட்சேபனை தெரிவிச்சாங்க. இப்போ வந்து களத்திலேயே வந்து திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? See, the வந்து history, you can correct me if I'm wrong and I'm subject to correction, but as far as I understand, ரங்கநாத சுவாமி பெருமாள் வந்து ராமருக்கு குலதெய்வம்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஸோ அப்போ ராமர் இல்லைன்னு சொல்லவே முடியாது. பட் ரொம்ப நாளாக
யாராவது நமக்கு கொஞ்சம் ஒரு பேக்கிங் வேணும், எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும், வாய்ஸ். யாராவது எனக்கு வந்து சேர்ந்து எனக்கு வாய்ஸ் கொடுத்தா நான் வால்யூம் கொடுக்குறேன், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அண்ட் இது வந்து அண்ட் திஸ் இஸ் கட்டிங் அக்ராஸ் காஸ்ட். நீங்கள் பாருங்க, இது வந்து பிராமணால் மட்டும் இல்லை, தேவர் கவுண்டர் அந்த மாதிரி குங்குமாரும் இல்லை, இந்த மாதிரி நம்ம காஸ்ட் மார்க்க பார்க்கறது. வாட் கனெக்ட்ஸ் ஆல் ஆஃப் அஸ்? வாட் கனெக்ட்ஸ் ஆல் ஆஃப் அஸ்? அண்ட் ஐ பிலீவ் வெரி ஸ்ட்ராங்லி, காஷ்மீர் ஆனாலும் சரி, கன்னியாகுமரி ஆனாலும் சரி, சோம்நாத் ஆனாலும் சரி, அண்ட் நம்ம மாஜுலி ஆனாலும் சரி, எங்கே வேணால் அக்ராஸ் த கண்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா there will be somebody or the other who's named after Rama. Correct. Ram is in our consciousness. And once this consciousness awakes, then Ram unites everybody. Because our why do we call him Maryada Purushottam? Because he ensured that he always was in his limits, and he was a Purushottamam. So he followed the values to a level that he was a Uttama Purushan. So these things, I think, which will always stand out. அது வந்து நம்ம ஓவர்லுக் பண்ண முடியாது. அண்ட் அவர் வந்து என்ன ராமராஜ்யம்னா என்ன சொல்றோம்? கவர்னன்ஸ் ஃபார் ஆல், அப்பீஸ்மெண்ட் ஆஃப் நன். தட்ஸ் த கோர் பிரின்சிபல் ஆஃப் ராமராஜ்யம், தட் த லா இஸ் ஈக்குவல் ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் தெர் இஸ் கவர்னன்ஸ் ஃபார் ஆல் அண்ட் அப்பீஸ்மெண்ட் ஃபார் நன். தெர் இஸ் அ ரீசன் வை சத்யுகாலேருந்து கலியுகா வர ராமர் இஸ் ஸ்டில் பார்ட் ஆஃப் அவர் கான்சியஸ்னஸ், இல்லையா? இது வந்து நம்ம மறக்கக்கூடாது. And if somebody is trying to bring that consciousness and nobody is forcing anybody to say Jai Shri Ram. Absolutely. நான் வந்து ஜெய் ஸ்ரீராம் சொன்னாலும் நீங்க சொல்லணும்னு நான் சொல்லலையே. ஜனங்க வந்து அவரே சொல்லணும்னு தோன்றது இல்லை. இதுதான் நம்ம பெங்கால்லையும் பார்த்தோம், இதுதான் நம்ம இப்போ தமிழ்நாட்டிலையும் பார்க்கணும். they needed somebody who would allow them to say that confidently. இப்போ சொல்றாங்க. So that is what is important. இன்ஃபேக்ட் நீங்க சொன்ன மாதிரியே இந்த பாத யாத்திரை என் மண் என் மக்கள் யாத்திரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசியிருக்காரு. நீங்க கள நிலவரம் வந்து நேரடியா பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் அவர் சொல்லியிருந்தாரு. நீங்க சொன்னீங்க இப்ப ஆஃப்டர் 100th கான்ஸ்டிடுவன்சி என்னவா மாறி இருக்கு? நீங்க நேரடியா இருந்ததால, நேரடியா இந்த களத்துல இருந்ததால நீங்க பார்த்த வரைக்கும் மாற்றம் இருக்கா தமிழகத்துல பாஜகவுக்கு இடம்? இன்ஃபேக்ட் லாஸ்ட் டைம் நீங்க சொன்ன லோக்கல் பாடி எலெக்ஷன்ல they got something around 10% vote share. அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? அந்த will they break the jinx? See, இது வந்து நான் வந்து ஒரு காரணம் சொல்றேன். அவரோட மெசேஜிங் ரொம்ப கிளியர். அவரோட மெசேஜிங் ஜனங்களோட என்ன ப்ராப்ளம் அண்ட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பற்றி தான் அவர் பேசுகிறார். இது வந்து ஒரு ஃபிலாசபி இருக்கு, இல்லை ஃபிலாசபின்னு சொல்ல மாட்டேன், ஒரு நேரட்டிவ் பஸ்டிங் தாட் ப்ராசஸ் இது. மோடியை எல்லாரும் ரைட் விங் ஹிந்துத்துவன்னு சொல்கிறாங்க, பட் அவரோட பெரிய சோஷியலிஸ்ட் இல்லை சார். அவரோட எல்லா பாலிசிஸும் வெல்ஃபேர் பாலிசிஸ். அண்ட் இட் இஸ் அண்டர் தட் என்டையர் ஆம்பிட் ஆஃப் கவர்னன்ஸ் ஃபார் ஆல், அப்பீஸ்மெண்ட் ஃபார் நன். அண்ட் இந்த வெல்ஃபேர் ஃபார் ஆல் இஸ் மேண்டேட்டட் இன் அவர் தர்மா. when we look at a concept of dharmic capitalism, கௌதல்யா வந்து சந்திரகுப்தா கிட்ட சொன்னது இது. அதுக்கப்புறம் for a millennia this was being followed. என்ன சொல்றாங்க? ராஜகோஷம் ஃபுல்லா இருக்கணும், so you must make wealth. பட் ராஜ்யத்துல யாரும் nobody should go empty stomach, so you have to do that much of dhanam, you have to do that much of welfare. So this dharmic capitalism and this concept has always been there. So I think if you look at the all the schemes of the government, central government, Pradhan Mantri Awas Yojana, PM Kisan Yojana, Jan Dhan, all of this, direct benefit transfer, the JAM portal, it's all what? Reaching welfare directly to the people, and irrespective of who you are, if you are eligible, you'll get welfare. உங்க காஸ்ட், கிரீட், கம்யூனிட்டி, ஜெண்டர் கேட்டு பண்றது இல்லையா? ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் ஜன்தன் அக்கௌண்ட்ஸ் ஜெண்டர் ஸ்பெசிஃபிக், பட் அதர்வைஸ் பண்றது இல்லையா? ஸோ அண்ணாமலை வந்து இது பற்றி தான் பேசுறாரு. அண்ட் ஜனங்களுக்கு என்ன ப்ராப்ளம், என்ன இது, அண்ட் சில தாரணங்கள் இருக்கும், அதை பஸ்ட் பண்றதுக்கு அண்ட் ஹீ லிசன்ஸ். ஸோ வென் யூ லிசன் டு அதர்ஸ் வாண்ட் டு லிசன் டு யூ. இது வந்து நம்ம கிரவுண்டில் பார்த்துருக்கோம். அண்ட் லாட் ஆஃப் ரேலிஸ் நம்ம பண்ணுவோம்ல, அதில் வந்து ஒரு 50-60% ஆர்கனைஸ்ட் இருக்கும், அண்ட் ஒரு 20-30%, 40% இன்ஆர்கானிக்காக இருக்கும். பட் இவரோட கேஸில் இவங்க ஆரம்பிக்கிறது 100 பேர் கூட, அண்ட் பை த டைம் இட் எண்ட்ஸ்
ஒரு 2000 பேர் 3000 பேர் ஒரு கிராமத்தில் ஒரு ஏரியாவில் வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த மாதிரி மொபைலைசேஷன்லாம் நீங்கள் வந்து பே பண்ண முடியாது சார். அண்ட் ஒரு 100 கான்ஸ்டிட்யூன்சிஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டில் பிஜேபியே இல்லை. அவங்களுக்கே ஃபண்ட்ஸ் கிடைக்கிறதில்ல. சென்டர்லேருந்து அப்ரூவல் வாங்கி நீங்கள் ரிசல்ட் காமிக்கும். அப்புறம் தான் பிஜேபி அந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் பண்ணும். நீங்கள் ரிசல்ட் வாங்கினா தான் உங்களை சப்போர்ட் பண்ணும் ஆஸ் அ பார்ட்டி. தட்ஸ் தேர் லாஜிக். ஸோ அன்லெஸ் ஹீ இஸ் கெட்டிங் இன்ஆர்கானிக் சப்போர்ட் அண்ட் ஸ்வயம்பூ, அப்படி வேணா ஸ்வயம்பூனா தானே வந்து அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வருது மாதிரி அவரால் இது பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு அந்த சப்போர்ட் வருது. பட் அவரோட பெரிய சேலஞ்ச் என்னது? அவரோட பெரிய சேலஞ்ச் என்னதுன்னா, ஜனங்க வந்து அவரை கேட்குறாங்க, அவர் பேசுறது கேட்டுட்டு போறாங்க. பட் அதுக்கப்புறம் யார் வர போறா? கார்டன் இன் ஈச் ஆஃப் திஸ் ஒன் பூத் லெவலில் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. So that's a big challenge for him. More and more youngsters and people with true intent need to come, who believe in nation building. அந்த மாதிரி ஜனங்கள், அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும், உழைச்சி வேலை பண்ணணும். அண்ட் நீங்கள் வந்து யூ ஹேவ் டு கவுண்டர் வெல் entrenched parties like the DMK and the AIDMK who are politically very well entrenched and they have a political method and you have to respect that method and then you have to come out with a stronger method. அது வந்து ஈஸி இல்லை சார். இதெல்லாம் பெரிய சேலஞ்சஸ். இப்போ வந்து நீங்கள் டெஸ்டிங் கிரவுண்ட் 10% 20% போனாலும் இட்ஸ் நாட் கோயிங் டு அச்சீவ் எனிதிங். நீங்கள் வந்து 40% ஓட் ஷேர் வரது வரை நீங்கள் அங்கே ஜெயிக்க முடியாது, எலெக்ஷன் ஜெயிக்க முடியாது. அந்த 40% ஓட் ஷேர் மட்டும் யூ ஹேவ் டு ஹேவ் அ narrative, plus you have to have people on ground who will back that narrative and who will take that story further. So that those 2-3 things are his biggest challenge and he's there in it for the long term. அவர் வந்து இன்னைக்கு ரேலி எடுத்து நாளைக்கு எலெக்ஷன் ஜெயிக்கணும்னு அந்த இதில் வரல. அந்த தட்ஸ் நாட் ஹிஸ் உத்தேஷா. வாட் ஹி வாண்ட்ஸ் டு ஆக்சுவலி டூ இஸ் he wants to ensure that there is increasing traction and maybe by the time the next assembly elections happen, BJP emerges as the third largest party or the third largest narrative, if not second. Second will be ambitious, but third largest is what they would want to be. So 5லேருந்து 50 வரை போகணும்னு அவர் சொல்லியிருக்காரு என்கிட்ட. ஸோ 50 வரை போறாரா இல்லையா அதான் பார்க்கணும். அதான் அவரோட சேலஞ்ச். இன்ஃபேக்ட் நீங்க சொன்ன மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழகத்துல மோடியுடைய குரலாகவும் இருக்கார், முகமாகவும் இருக்கார். அவருடைய பாத யாத்திரை மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அவருடைய பாத யாத்திரை கலந்துகள் உங்களுக்கும் ஒரு நன்றி. ரொம்ப நன்றி திரு ஆனந்த் அவர்களே. ரொம்ப நன்றி. நமஸ்காரம்.